இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவர் நமக்குள் தங்கியிருந்து அவர் செயல்படுவது ஒரு விடுதலையின் அனுபவத்திற்கு உதவியாயிருக்கிறார். பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பாஸ்டர், ஆனா இப்ப என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா ஜெபம் பண்ணவே முடியல. நான் தூங்குறதுலாம் ரொம்ப கம்மி தான், ஆனா இப்ப என்னன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் எனக்கு தூக்கமா வருது. நான் நல்ல விடுதலையோட கர்த்தரை பாடி ஆராதிப்பேன், அதிகாலையில் எழும்புவேன், ராத்திரிலாம் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவேன். இப்ப என்னால வாயை திறந்து பாடவே முடியல, துதிக்கவே முடியல. நான் நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துக்கும் போவேன். இப்பெல்லாம் என்னால ஊழியம் செய்யறதுக்கு போகவே முடியல. நிறைய தடைகள், என்னன்னே தெரியல. என் மனசுல சோர்வு, என் சரீரத்துல இப்ப ஒரே பலவீனமா இருக்கு. முந்திலாம் எனக்கு இப்படி இருக்காது, நான் நல்லா ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்ப என் உடல்ல ஏராளமான பலவீனங்கள். அதனால என்னால நேர் முழங்கால நின்று ஜெபிக்க முடியல, கரங்களை உயர்த்தி ஜெபிக்க முடியல, உபவாசம் பண்ணி என்னால ஜெபம் பண்ண முடியல. ஆண்டுடைய ஆலயத்திற்கெல்லாம் தவறாம நான் போயிட்டே இருப்பேன். ஆனா இப்ப பாருங்க, நிறைய தடைகள். ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னாலே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருது. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்ப எனக்கே தெரியுது நான் சோர்வடைந்து இருக்கிறேன். எனக்கே தெரியுது நான் முன்பு இருந்தது போல இல்லை. இப்பெல்லாம் நீங்க நிறைய பேருடைய வாழ்வில் ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆவியானவரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விடுவிக்க முடியும், மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்த முடியும், மறுபடியும் நீங்க எழுந்து வேகமாக செயல்பட அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆவியானவரை ஏதோ அவ்வப்போது ஆலயத்திற்கு போய் 4 அந்நிய பாஷைகளை பேசி அதோட நிறுத்திவிட்டு வந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆவியில நிறைந்து நீங்கள் ஜெபிக்க பழக வேண்டும். முதல்ல நீங்க ஜெபம் பண்ண போகும்போது உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம், ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும். ஆண்டவர் உங்க நாவுகளை தொட வேண்டும், ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி ஆவியானவர் ஆளுகை செய்ய உங்களை முழுவதுமா நீங்க விட்டு கொடுக்கும் போது மாத்திரம்தான் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த மந்த நிலைமை மாறும். அந்த தூக்கத்திற்கு காரணமான கன நித்திரையின் ஆவி உங்களை விட்டு விலகும். உங்க சரீரங்களை பலவீனப்படுத்துகிற அந்த பலவீனத்தின் ஆவி உங்களை விட்டு விலகும். உங்களை அறியாமலே உங்களுடைய உள்ளத்திற்குள் இருக்கிற சோர்வின் ஆவி அப்பதான் உங்களை விட்டு நீங்கும். ஒரு விசேஷித்த ஜெப ஆவி அப்பதான் உங்களுக்குள்ள வரும். அப்ப நீங்க ஆவியில நிறைந்து நல்ல ஜெபம். ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்றீங்களா, உடனே பிளான் பண்ணுங்க, நேரம் ஒதுக்கி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாடி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி விடுதலையோடு நான் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வந்துருங்க. சோர்வு தொடர அனுமதிக்காதீங்க, மந்த நிலை தொடர அனுமதிக்காதீங்க. சரி, எல்லாருக்கும் இப்படித்தானே இருக்கும், கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்து கொள்ளலாம். இல்ல, ஒரு நாள் உங்க ஜெப வாழ்க்கை தடைபடுதா, ஒரு நாள் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போகுதா, உடனே சுதாரித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள அனல் மூட்டை இருக்கிறார், உயிர்ப்பிக்க இருக்கிறார், பலப்படுத்த இருக்கிறார், உற்சாகப்படுத்த இருக்கிறார். பாருங்க, பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையில தான் சிறைச்சாலையில பாடி துதித்து கொண்டிருந்தார். அந்த நிலையும் அந்த நேரமும் அந்த சூழ்நிலையும் அதற்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. ஆனா அதையும் தாண்டி அவர்கள் விடுதலையோடு பாடி துதித்ததற்கு காரணம் ஆவியானவர். அந்த ஆவியானவர் அங்க கிரியை செய்ததுனால எவ்வளவு பெரிய விடுதலை பார்த்தீங்களா? இதை போல மறைமுகமாக நீங்க கட்டப்பட்டிருந்தால், மறைமுகமாக நீங்க பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த ஆவியில நிறைஞ்சு நீங்க பாடி துதிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இந்த கட்டுகள் தெறிப்புண்டு போகும், இந்த நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும். ஆவியானவர் உங்களை விடுவிப்பார். பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலையில விடுதலை இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.